தாவைக்கு தலைவர் விஜய் அவர்கள் நாளை கரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதைத் தொடர்ந்து தாவைக்கு இணைச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அவர் கூறியதாவது: 3ஆம் நாள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி எங்களுடைய தலைவர் நிகழ்ச்சி நாளை திட்டமிட்டபடி நாமக்கல்லிலும் அதுக்கடுத்து கரூரிலும் நடைபெற உள்ளது. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த 3 நிகழ்ச்சிகளை 3 நாட்கள் இந்த நாளைக்கூட சேர்த்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள். அதாவது இது தமிழக அரசிடம் நாங்கள் அனுமதி பெறுவதாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய சோதனைகள். நாங்கள் இதுக்காக தான் உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தோம். ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கண்டிஷன் போடணும். ஏன்னா எல்லா தலைவர்களும் மற்ற கட்சியினரும் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு தீர்வை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வாரமும் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தமிழக அரசிடம் ஒரே மாதிரியான ஒரு ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு வாங்க. அதே நேரத்தில் நீங்கள் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். அனுமதியும் கடைசி நேரத்தில், அதாவது எப்பயுமே நாங்கள் கொடுத்துருந்த மனுவிலேயே என்ன கொடுத்துருந்தோம்னா கடைசி நேரத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீதிபதி அவர்களும் அதே தான் சொல்லியிருந்தார், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கண்டிஷன் டிராஃப்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு. அதில் என்ன பெரிய சிக்கல்னு தெரியல. இதுவரைக்கும் மாநில அரசு சார்பாக டிஜிபி அவர்கள் சார்பாகவும் மற்றவர்கள் இப்போ தமிழக அரசு சார்பாகவும் இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டிஷனும் காமனான ஒரு கண்டிஷனை டிராஃப்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கவில்லை. மீண்டும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அவங்கள சார்பாக கொடுக்க சொல்லி எங்களுக்கு நேற்று பார்த்துருப்பீங்க. நான் எதுக்காக இந்த சந்திப்புனா, நேற்று பார்த்துருப்பீங்க, கரூரில் இன்றைக்கி மதியம் வரைக்கும் எங்களுக்கான அனுமதி தரப்படவில்லை. இப்போ மதியத்துக்கு மேலே தான் இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஒரு சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கி மக்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கும், எந்த இடத்திற்கு தலைவர் வர்றாருன்னு, எந்த வழித்தடத்தில் வர்றாருன்னு சொல்ல வேண்டியிருக்கும், எல்லாரும் வர வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் நாங்கள் எவ்வளவு தூரம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய எந்தெந்த இடத்துல இருக்காங்க, எங்கே நின்று பேச போகிற தலைவர்னு சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ கடைசி நேரத்தில் 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு முன்னால் தான் எங்களுக்கு இடங்களே கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இன்னும் 3 மாத சுற்றுப்பயணம் இருக்கிறது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இவர்கள் கொடுப்பார்கள். இதெல்லாம் நாங்களும் யூகித்து வச்சு தான் இருக்கோம். என்னென்ன செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாள் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் மக்களுடைய ஆதரவு எல்லா இடத்திலும், ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் அனைவரும் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்பு ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணமாக மாறும். ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமாக மக்களிடம் போய் சேரும். மக்களும் எல்லா பகுதி, எல்லா தரப்பு மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக முழு அளவில் ஆதரவு தருகிறார்கள். இதுவும் நாளையும் மிகப்பெரிய வெற்றி பயணமாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியில் இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழக காவல்துறையில் இருக்கும் அனைத்து அதிகாரிகள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, பாரபட்சம் பார்க்காமல் நீங்கள் அனைவரும் அதிகாரிகளாக கண்டிப்பாக நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கி திருவாரூரில் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வரோமோ அதுக்கப்புறம் ஒரு 10 நாள், முந்தானத்து பார்த்துருப்பீங்க, திருச்சியில் 10 நாள் கழித்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் அவர்களாக ஒரு 3 பேரை கொண்டு போய் 10 நாளுக்கு அப்புறம் இவர்கள்லாம் சாலையோரம் இருந்த வியாபாரிகள் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட்டு. நேற்று இன்னைக்கு திருவாரூரில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. திருவாரூர் தங்களுடைய தலைவர் போயிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் கழித்து இன்று எஃப்ஐஆர் போட்டு, அது ஓப்பன் எஃப்ஐஆர் வச்சுருக்காங்க. யார் எஃப்ஐஆரில் சேர்க்குறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஸோ இதெல்லாம் மிரட்டும் தோணி, யார் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்களோ எங்களை நிர்வாகிகளை மிரட்டும் தோணி, எதற்கும் நாங்கள் அச்சப்பட போவதில்லை, எதற்கும் நாங்கள் தயங்க போவதில்லை. எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம். எல்லா தடைகளையும் தாண்டி கண்டிப்பாக 2026 மிக வெற்றி பயணமாக, வெற்றிகரமான தேர்தலாக இருக்கும். ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். இதுவரை தமிழக மக்கள் பார்க்காத ஒரு தேர்தலாக இருக்கும். நாளையும் எங்களுடைய தலைவருடைய பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது இடங்கள் எல்லாம் எங்களுடைய தலைமை ட்விட்டர் பக்கத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடங்களை இப்போ மக்களிடமும் அறிவிக்க அனைவரும் எங்களுடைய நிர்வாகிகள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கார்கள். அனைவரும் நாளைக்கு வெற்றிகரமாக எங்களுடைய தலைவரின் அந்த மக்கள் சந்திப்பு வெற்றிகரம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.